பாமக நிறுவனர் ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி சந்திப்பு நிகழ்த்தி வருகின்றனர். இதுகுறித்து தற்போது நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் கோலகலா சீனிவாசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சற்று முன்னதா அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ குருமூர்த்தி சைதை துரைசாமி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. இது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். அதாவது ராமதாஸை சமாதானப்படுத்துகிற முயற்சி நடந்து வருகிறது. அந்த சமாதானப்படுத்தும் முயற்சியில மகன் தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறார். அதை தாண்டி பிஜேபி அதுல ஆர்வம் காட்டுகிறது. ஒரு பிஜேபியினுடைய தூதராக ஆடிட்டர் குருமூர்த்தி சென்று இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வர்ற 8ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வருகிறார். அந்த சூழ்நிலையில இந்த டாக்ஸ்ல வேகம் பிடித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னால அன்புமணியை தலைவர் பொறுப்புல இருந்து ராமதாஸ் எப்ப நிற்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி அமித்ஷா வருவதற்கு ஒரு நாள் முன்னதாக நிற்கினார். சோ அமித்ஷா வர்றதுக்கு முத நாள்ல இருந்தா இந்த டிராமா ஆரம்பம். இப்ப அமித்ஷா வருகையை ஒட்டி இந்த டிராமா முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது. சரி, இந்த சந்திப்பு பாமக பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்கிறதுக்கான ஒரு சந்திப்பா பார்க்கலாமா? வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான டாக்ஸ் எல்லாம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏல ஒரு காம்படன்ட் பார்ட்டியா இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பம் வெளிப்பார்வைக்கு எதை என்டிஏவே பலவீனம் அடைந்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். பெர்செப்ஷன்ல அந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஏற்படுறது எப்போதும் நல்லது இல்லை. அரசியல் அப்படி நடக்க கூடாது. அப்படிங்கிறப்போ இந்த தோற்றம் இப்படியே வலுப்பெற்று விடக்கூடாது. அதனால அடுத்த இயர்லயே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்பட வேண்டும். இன்னொன்னு, பொதுக்குழு தான் அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்தது. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு முன்னால அவரை தலைமை பொறுப்பிலிருந்து நீக்குகிற வரை அவர்தான் தலைவர் என்பதை ராமதாசும் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவங்க குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனை, அதுல இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சலசலப்பு அரசியல் ரீதியாக வெளிப்பட்டது. எப்போதும் குடும்ப அரசியல் பண்ற எல்லா கட்சிக்கும் இந்த ஆபத்து ஏதோ ஒரு நாள்ல வரும். இதுக்கு முன்னால கலைஞர் குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை திமுகவுக்குள்ள வெடித்தது, அரசியல் கட்சியில. அதே போல இப்ப நடந்திருக்கு. இப்ப எப்படி அந்த கலைஞர் குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை ஒரு சொல்யூஷனுக்கு வந்ததோ, பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டோ, அது போல இதுவும் தீர்க்கும். அநேகமா சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப அன்புமணி ராமதாஸ்க்கு அதே தலைமை பொறுப்பை இவர் விட்டுக் கொடுப்பார். அதற்கு பதிலாக முகுந்தனை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சில நிபந்தனைகளை பெரியவர் வைத்திருப்பார். சில விட்டு கொடுத்தல்கள் அடிப்படையில இந்த பிரச்சனை சரி செய்யப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். சார், ஒருவேளை கூட்டணி உறுதியாகிருச்சு அப்படின்னா, பாஜக அதிமுகவோட பாமகவுடைய கூட்டணி உறுதியாகிருச்சு அப்படின்னா வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? இல்ல, இது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியா இருக்கும். இப்ப அதனால்தான் இவ்வளவு பாடுபடுறாங்க. என்னன்னா, அது கான்ஸ்டன்டா ஒரு 5-5.5% வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த 5-5.5% கூட 234 தொகுதிகள்லையும் கணக்கு பண்ணி மொத்த வாக்குகள் 5.5 சொல்றோம். இது பிஎம்கே மட்டும் வலுவாக இருக்கக்கூடிய வட தமிழகம் அப்படின்னு எடுத்தால் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 15-20% வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு. சோ இந்த வாக்குகளை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. அப்படிங்கிறப்ப அது ரொம்ப வலுப்படுத்தும். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அதை எல்லாருமே யாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றதில்ல. வர்ற 19ஆம் தேதி ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்ப அவங்க என்டிஏனுடைய அதிமுக எம்எல்ஏக்களை ஆதரிக்கணும். அதுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும். அப்படின்னா தான் இந்த 5 எம்எல்ஏக்களுக்கு கொரோனா உத்தரவு இப்ப ஏடிஎம்கே நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த எம்பி கேண்டிடேட்ஸுக்கு போட சொல்லி பிறப்பிக்கப்படும். சோ 19க்குள்ள எல்லாமே சால்வ் பண்ணி ஆகணும். சார், கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சிருந்தாங்க. கடந்த முறையோட இந்த முறை பாஜக அதிமுக பாமக அப்படின்ற 3 கூட்டணி ஒன்றிணையும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வாக்கு சதவீதம் அதிகரிக்குங்க. அதாவது ஏற்கனவே இந்த என்டிஏ கூட்டணியும் ஏற்கனவே இருக்கிற ஏடிஎம்கே கூட்டணியும் ஒருங்கிணைந்து புதிய என்டிஏ உருவாகி இருக்கிறது. ஒரு அர்த்தத்துல பாத்தீங்கன்னா இது கட்சிகளின் கூட்டணி அல்ல, கூட்டணிகளின் கூட்டணி, அலையன்ஸ் ஆஃப் அலையன்சஸ். இது ரொம்ப வலுவானது. நிஜமாகவே டிஎம்கே
இதுல ரொம்ப அதிர்ந்து போயிருக்கிறது. இப்ப இந்த சூழ்நிலையில தான் பிஎம்கேல இந்த குழப்பம். அதனால என்டிஏ ஏதோ பலவீனம் அடைந்தது போல ஒரு தோற்றம் கிடைத்திருக்கு. இப்ப அதை இம்மிடியேட்டா சரி பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதுல பிஜேபியினுடைய மேலிடமே ஆர்வம் காட்டுகிறது. அதுவும் கரெக்டா அமித்ஷா வர்றப்போ. அதனால்தான் குருமூர்த்தி இந்த விஷயத்துக்கு போயிருக்கிறார். அதனால இது நிச்சயமாக சரி செய்யப்பட்டு விடும். ஏன்னா இப்போ அமித்ஷா வர்றப்போ இந்த இதெல்லாம் நடக்குன்னா மோடிக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மோடியே ஒரு பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். சார், இப்போ அமித்ஷா முன்னதான் வந்துட்டு போகும்போது அதிமுக கூட்டணி அறிவிச்சாங்க. அதே மாதிரி இப்போ பாமக, பாஜக, அதிமுக கூட்டணி இந்த அமித்ஷாவோட வருகைக்கு பின்னாடி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? அதாவதுங்க, இப்போ என்டிஏல இருந்து நாங்க வெளியே வந்து விட்டோம்னு பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப வரைக்கும் சொல்லல. இந்தியால தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. அதை உறுதி செய்யணும், அறிவிக்கணுங்கிறது இல்ல, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஒண்ணுமில்ல, அன்புமணி தான் மீண்டும் தலைவர் அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. அன்புமணி ராமதாஸ் சாய்ஸ் என்ன? என்டிஏ. சோ என்டிஏல பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாகிவிடும், அவ்வளவுதான். அதுக்கு அன்புமணி சில விட்டு கொடுத்தல செய்யணும். இப்ப அன்புமணிக்காக பெரியவர் இறங்கி அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கறதை ஏற்றுக்கொள்ளுகிறார்னா அன்புமணி முகுந்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சில பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் சொல்லுவாங்க, அதுல ஒரு சின்ன விட்டு கொடுத்தல், அவரும் விட்டு கொடுப்பாரு, இவரும் விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.